கல்லூரி லெவல்ல இருந்து இந்த போதை பழக்கம் அதிகமா இருக்குன்றீங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் இன்னும் ஒரு 10 ஆண்டுகள் வந்து திருமணத்துக்கான காலகட்டம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஒரு 5 முதல் 10 ஆண்டுகள் வரைக்கும் அவங்க தாம்பத்திய வாழ்க்கைக்குள்ள என்டர் ஆகுறதுக்கே அவ்வளோ நாட்கள் இருக்கும். ஸோ அவங்க இப்பவே அந்த போதை பழக்கவழக்கங்களை எடுத்துக்கிறதன் மூலமாக இந்த தாம்பத்திய வாழ்க்கை பாதிப்பை ஏற்படுத்தாதா? கண்டிப்பா பாதிப்புக்குள்ளாகும். அதாவது போதை மருந்துகள் எடுத்துக்கும் போது ஆல்கஹால் உட்பட கொஞ்சமா எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா ரொம்ப ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட் கிடைக்கும், பெரிய கிளர்ச்சி இருக்கும். அதாவது ஆல்கஹால் எடுத்தோடனே நான் இப்போ என்ன பேச மாட்டேனோ அதை விட அதிகமாக பேசுவேன். இன்ஹிபிஷன் சென்டர் நின்றுடும். ஓகே. ஸோ நம்ம நினச்சதெல்லாம் பேசிகிட்டு இருப்போம், நினச்சதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்போம், திங்க் பண்ண மாட்டோம் இது என்ன ஆகும். அதனால தான் கார் ஓட்டக்கூடாதுன்றாங்க. ஓகே. நீங்கள் ஆபத்தை உணர்ந்து பிரேக் அடிக்கக்குள்ள போய் மோதிடுவீங்க. ஓகே. உங்களுக்கு சென்டர் ஸ்லோவாக இருக்கும், அப்சர்வேஷன் புவராக இருக்கும். அப்போது செக்ஸில் அது அதே மாதிரி நடக்கும். அது ரிஸ்கே இல்லை. அதனால் அவங்க வாட்டுக்கு தப்பாக செக்ஸில் ஈடுபடுவாங்க. தேவையற்ற உறவு, பாதுகாப்பு இல்லாத உறவு இந்த மாதிரி போக வாய்ப்பு இருக்குது. எக்டசி இருக்கும். ஒருத்தர் போய் அந்த மாதிரிலாம் பண்ணாத ஒரு ஆள் வந்து ஆல்கஹால் சாப்பிட்டு அந்த இன்ஃப்ளூயன்ஸில் அல்லது போதை மருந்து சாப்பிட்டு அந்த இன்ஃப்ளூயன்ஸில் தவறான செக்ஸில் ஈடுபட்டு நோய்களை வாங்கிட்டு வந்துடுவார். இதை தவிர லாங் ரன்ல இவங்க எடுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா என்ன ஆகும்? இல்லை ஓவர் டோஸ் எடுத்தாங்கன்னா அவங்களால செக்ஸ் பண்ண முடியாது. ஆல்கஹாலே டூ மச்சாக எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படி கொஞ்ச நேரத்தில் அவங்க ட்ரவ்ஸ் செக்ஸ் பண்ணணும்னு போவாங்க, ஆனால் அவங்களால பெனிட்ரேட் பண்ணி செக்ஸ் பண்ண முடியாது. எரெக்ஷன் குறைஞ்சி போயிடும், இன்ஹிபிஷன் வந்துடும், தூக்கம் வரும். அதே போல் தொடர்ச்சியாக இந்த ஆல்கஹாலை எடுத்துக்கிட்டே இருக்காங்க லாங் ரன்னுன்னா ஆண்மை குறை வரும், மூளையில் மூளையே ஷ்ரிங்கேஜ் வரும், டேமேஜஸ் ஆகும், பல்வேறு பிரச்சனைகள் இவங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஈவன் சாதாரண ஒர்க்கு கவனம் செலுத்துறது எல்லாமே பாதிப்புக்குள்ளாகும். போதை பழக்கங்களுக்குள்ள எல்லாமே இந்த பாதிப்புகள் வரும். விட்ராயல் சிம்டம் அது இல்லாமல் இருக்க வாழ முடியாது. அந்த டிபெண்டன்சி அந்த மாதிரி எல்லாம் மதுவுக்கே அது இருக்குது, போதை பொருட்களுக்கு இன்னும் அதிகமாக இருக்கும். அதெல்லாம் இருக்கும். ஆரம்பத்தில் அது நல்லா இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் கூட பிற்காலத்தில் மிகப்பெரிய அளவுக்கு அவங்க ஆயிலை சுருக்கிடும்.